இந்த மிடில் ஈஸ்ட் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. அமெரிக்காவோட ஒரு நிறுவனம் கிரிஃபான் ஏரோஸ்பேஸ் லிமிடெட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட ரகசியமாக தொடர்பு வச்சுட்டாங்களா, இல்லை ஈரான் கிட்ட ஏதாவது ஒப்பந்தங்கள் போட்டாங்களா, காசு கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா ஈரானோட ட்ரோன் மாதிரி அதுவும் இந்த சாகி ட்ரோன்கள் கலக்குது இல்லையா, ஸோ அந்த ட்ரோன்கள் போலவே அமெரிக்கா அதிகப்படியான ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அது போல இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிறாங்க. 172 ஹேரோ ஹெட் ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி இருந்துக்கிறாங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ஷாகி ட்ரோன்கள் மாதிரியே இருக்கு. இது எதுக்கு அப்படிங்கிற கேள்விகள் வழியா இது இமீடியட்டா கன்வெர்ட் பண்ணி ஒரு காமிகாசி ட்ரோனை மாத்திர முடியும். 45 கிலோ எடை இருக்கக்கூடிய வார் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள்னால எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை ரஷ்யா கிட்ட ஒப்பந்தம் போட்டாங்களா அமெரிக்கா, இல்ல ஈரான் கிட்டே போட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதே அமெரிக்கா வந்து பார்த்தா நம்ம கிட்ட மிரட்ட வந்துட்டாங்க. இந்த அமெரிக்கா 2 நாடுகளை இப்போ பிடிச்சிட்டு சீராடிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது மற்ற பக்கம் போவாங்க, ஒன்னொன்னா முடிச்சுட்டு ஒருத்தங்களா போவாங்க. இப்போ 2 நாடுகள் அவங்க கண்ணு முன்னாடி இருக்குது. இப்போ அமெரிக்காவோட ட்ரெஷர் செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர்கள் தரப்புல இருந்து திருப்பி பத்திரிகையாளர் மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துக்கிறார். செய்திக்கு வீடியோ பதிவு செயலோட இருக்கும். அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா ரஷ்யா இருந்து 1% ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அது 42% இருக்கு. எதுக்காக? லாபம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு இந்தியா இருக்கிறது. ரஷ்யா கிட்ட இருந்து சீப்பா ஆயில வாங்கி அதிகமா காசுக்கு வித்து பேக்கெட்ல போட்டு வச்சுக்குது. நீங்க ஆயுதம் வித்து பேக்கெட்ல போடுறீங்களே அது தப்பு இல்லையா அப்படிங்கிற பலர் தரப்பு வந்து கேள்விகள் இருக்கு. டைரக்டாவே எப்பவுமே நம்மளுக்கு அந்த சந்தேகங்கள் இருக்கு. எங்க நீங்க ஆயுதங்கள் விற்கிறீங்களே, அந்த ஆயுதங்களை வித்து பணத்தை பேக்கெட்ல போறீங்களே, நீங்க ஃப்ரீயா தர வேண்டியதுதானே அப்படிங்கிற கேள்விகள் பலருக்குள்ளேயும் இருக்கு. அதுக்கான பதில்கள் அவங்க கிட்ட இருந்து வருதா என்ன ஏதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ $16 பில்லியன். ஆனா இந்த இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம, புரியுதுங்களா? $16 பில்லியன் வந்து ப்ராஃபிட் வச்சுக்கிறாங்களா. நம்ம அரசாங்கம் என்னதான் பண்ணுது அந்த டாலர் அப்படிங்கிற தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது கணக்கு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, இல்லை கணக்கே அவங்களா வச்சுக்குவாங்களா, கணக்கா வச்சுக்குவாங்களா அப்படிங்கிற தெரியல. இது போல பண்ண அமெரிக்கா தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களுக்கு கேள்வி கேட்கறது ரெண்டாவது, 16 பில்லியனுக்கு என்னங்க ஏதாவது ஆளுக்கு 5 லட்ச ரூபா தரேன் நீங்களே தருவீங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்புல இருந்து சொல்லிக்கிறாங்க, இப்போ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷன் போறாங்கன்னா கவலையை விட்டுருங்க. நிறைய விஷயம் சொல்லிக்கிறாங்க. இதுல மெயினான விஷயம் என்னன்னா, திருப்பி 5% டிஸ்கவுண்ட் ஆயிலுக்கு தரேன் அப்படிங்கிறத அமெரிக்க தரப்புன்னு சொல்லி ரஷ்யா தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இந்தியாவோட ரஷ்யாவோட எம்பசி இந்தியாவில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணதான் சொல்லப்பட்டுட்டு வருது. செய்திகள் வெரிஃபிகேஷனா அதுக்குள்ள பார்க்க ஆரம்பிக்கலாம். 5% டிஸ்கவுண்ட். ஆல்ரெடி அமெரிக்காவோட அடி வேறு எரிஞ்சிட்டு இருக்கு. இங்க வரைக்கும் கருகன வாசம் தாங்க முடியல. இப்போ திருப்பி 5% டிஸ்கவுண்டா, நல்லா தான் இருக்கு, நம்மளுக்கு நல்லா இருக்கு. ஆனா நம்ம போடுற காசு 100 ரூபா தானுங்களே. ரஷ்யா கொஞ்சம் ஏதாவது என்னன்னு கேளுங்கப்பா எங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறதோட இருக்கு. ஸோ பார்ப்போம். 5% அப்படிங்கிறது இன்னைக்கு கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய்க்கு டிஸ்கவுண்ட் தராங்களாமா. ரஷ்யா தரப்பு வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயங்கள், பாராட்ட வேண்டிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட டிப்ளமேட் பலூக் ஷிகின், எனக்கு பேர் கொஞ்சம் கரெக்டாக வரல, வீடியோலோட இருக்குல்லையா, ஸோ அவர் தான். ஸோ அவர் என்ன சொல்லிக்கிறாரா, என்ன ப்ரெஷரா இருந்தாலும் என்ன மாதிரியான அழுத்தங்களா இருந்தாலும் இந்தியா ரஷ்யா இண்டோ ரஷ்யான்ற அந்த உறவு எந்த அளவுக்கு வலுவா இருக்கு, யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியலையே. அதே போல அடுத்த கட்ட வலுவுக்கு போலாங்களா? ஒருத்தங்க அளவு பண்ணலீங்கன்னா என்ன, எங்க மார்க்கெட் எம்டியா தானே இங்க இருக்கு, வரலாங்களா எங்க நாட்டுக்குள்ள அப்படிங்கலாம் ரசீதை கேட்டுக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் ஆசை தாங்க, கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்க டோருங்களை. அது மட்டும் இல்லாம 90% வர்த்தகம் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் கரன்சிஸ்னா நடக்கும். நேஷனல் கரன்சிஸ், அதாவது ரஷ்யா இந்தியா இந்த கரன்சிஸ்லாம் நடக்கும் அப்படிங்கள வரவேற்க வச்சுக்கிறாங்க. குலதெய்வத்துக்கு ஒரு நன்றிகள், ட்ரம்புகளுக்கு கோடான கொடி நன்றிகள். ஏன்னா டாலர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு காசு தான். அவங்க காசை நம்ம சம்பாரிச்சு அதுல வர்த்தகம் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம காசை நம்ம அச்சடிக்கிறது தானே, அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் பட் ஆனால் சொல்ல வரேன், டெக்னிக்கலி சொல்ல வரேன். கோல்டு கத்த அளவுக்கு காசை அச்சடிப்பாங்க, அதுக்கு நிறைய வேல்யூவேஷன் இருக்கு. பட் நான் சிம்பிளா சொல்லி புரியக்கிறதுக்காக சொல்றேன். நம்ம கிட்ட இருக்கிற காசை நம்ம ரஷ்யா கொடுக்க, ரஷ்யா கிட்ட காசை நம்மளுக்கு கொடுக்க. ஸோ இது போல வர்த்தகம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்ல உணவு தானே. தேவையில்லாம அதுல வந்து அமெரிக்கா காசு எதுக்கு, என்ன ஏது அப்படிங்கிற கேள்வி இல்லை இல்லையா. ஸோ இது மாதிரி அதிகபட்சமா வர்த்தகம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இது போல விஷயங்கள் வந்து பார்த்தா ரஷ்யா கிட்ட இருந்து ரொம்ப பாசிட்டிவா வந்துட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் டோர்கள் ஓப்பன் பண்ண போகுது ரஷ்யாவுக்கு. அயன் கட்டைன்னு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் இதுக்கப்புறம் ரஷ்யாவுக்குள்ள ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ ரஷ்யாவோட இந்தியா உறவு இதுக்கு மேலே எந்த அளவுக்கு வளரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இது கூட இன்னும் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பெலருஸ்ல வந்து பண்ண ஈரானோட அதிபர் போயிருக்கிறாரு. 13 மிக முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் வந்து பண்ண கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. ஏன்னா ஈரானுக்கு அழுத்தங்கள் வருது மிடில் ஈஸ்ட்ல.
இஸ்ரேல் இன்னொரு ஃப்ராண்ட் ஓப்பன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. ஸோ இந்த டைம்ல பெலரூஸோட அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா பெலரூஸுக்கு அதிநவீனமான ஆயுதங்கள் ரஷ்யா பெலரூஸ்க்கு கொடுக்க. இப்போ பெலரூஸ் அமெரிக்கா கிட்டே யூரோப்பியன் கிட்டே அக்ரிமெண்ட் போட்டிருக்க மாட்டாங்க. பெலரூஸ்க்கு ரஷ்யா கொடுப்பாங்க. அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு. இப்போ பெலரூஸ் அவங்க நாட்டுக்குள்ளேருந்து செஞ்சு அவங்க என்னத்தை வேணாலும் ஈரானுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் வருது. இவங்க இணைஞ்சு செயல்படலாம் இல்லையா? இதோட 13 அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன மாதிரியான அக்ரிமெண்ட் லுகஷெங்கோ அவர்களோட போட்டிருக்காங்க? ஈரானோட அதிபரான பெஷஷ்கியான் அவர்கள் என்ன நடக்க போன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்தது பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு நடுவில் ஈரானுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் அளவில் வெடி விபத்து நடந்திருக்குது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளான்ட்டு தப்ரிஸ்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெடி விபத்து நடந்திருக்கு. ஸோ இது போல் அசம்பாவிதங்களும் தொடர்ந்து ஈரானுக்குள்ள நடந்துட்டு தான் இருக்குது. இது போல் பல விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் வெனிசுலா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட விமானங்கள் வந்து பண்ண உலாவிட்டு இருக்கு அப்படிங்கிற போல செய்திகள் வருது. சீனா பக்கத்தில் 2-3 நாளாக உலாவிட்டு இருக்கு, இங்கே 2-3 நாளாக உலாவிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மதுரோ அவர்களை நாங்கள் வெனிசுலால ஜெயிச்சவங்கள ஏற்றுக்கவே மாட்டோம், எங்களோட முழு பலத்தையும் கொண்டு தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத அவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னாங்க அது வேற நாடு, அது வேற கண்டத்தில் இருக்குது. நீங்கள் நார்த்தில் இருக்கிறீங்க, அவங்க சவுத்தில் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற நாடு அந்த மக்களுக்கு முடிவு எடுத்துக்குவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெனிசுவேலால மதுரோ அவர்கள் ஜெயிச்சா என்ன, ஜெயிக்காட்டி உங்களுக்கு என்ன, அங்கே இருக்கிற மக்கள் ஏற்றுக்கிட்டா என்ன, ஏற்றுக்காட்டி உங்களுக்கு என்ன, உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே பல அனசு கருத்துக்கள் இருக்கு. பட் இருந்தாலும் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நன்மையை கொண்டு வர வேண்டிய கடமையை கடவுள் அமெரிக்காவிற்கே கொடுத்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில். ஸோ அதனால தேவர்களின் கட்டளையை ஏற்று உலகத்துக்கு நற்செயல்களை செய்ய கடமைப்பட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஸோ அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார் வெனிசுலா மக்கள் அப்படிங்கிற மாற்றுக்கடத்தில் என்ன மாதிரி செய்ய போறார் அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்தது மெக்சிகோவும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் இந்த தேவ தூதர்கள் எடுக்க போறாங்க, இதனால என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்பட போகுதுன்னு பார்த்தாங்க. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.